ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே நம்ம ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் பின்னாடி இருக்க எக்ஸசைஸ் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா, வென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் கேஷ் ப்ரைஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் கிவன். இன்ட்ரெஸ்ட், டோட்டல் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட் இது மூணுமே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே பேசிக் மெத்தட். எல்லா வேல்யூஸும் கொடுத்துருவாங்க, நம்ம ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா, ராம் பர்ச்சேசஸ் அ மோட்டார் கார் ஃப்ரம் பரதன் ஹூஸ் கேஷ் ப்ரைஸ் இஸ் ₹56,000 on 1/1/2013. ₹15,000 is paid on signing the contract and the balance is to be paid in 3 equal annual installments of ₹15,000 each. The rate of interest is 5% per annum. Calculate the amount of interest included in each installment. இந்த சம்மில் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. தென் டவுன் பேமெண்ட், இன்ஸ்டால்மெண்ட் வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கு 15,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடட் இன் ஈச் இன்ஸ்டால்மெண்ட். ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஷ் ப்ரைஸ் வந்து நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 56,000. அதிலிருந்து டவுன் பேமெண்ட் 15,000 கொஷினில் கொடுத்துருக்காங்க. அந்த 15,000 இன்ஸ்டால்மெண்ட் காலம்லேயும் இந்த 15,000 வரும், டோட்டல் கேஷ் ப்ரைஸ்லேயும் இந்த 15,000 வரும். இப்போ லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் அன்பெய்ட் பேலன்ஸ் 41,000. அடுத்தது அதிலிருந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் லெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 15,000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே இன்க்ளூட் ஆனது. அதாவது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸும் இருக்கும், ப்ளஸ் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். நம்ம இங்கே போடுறப்ப கேஷ் ப்ரைஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத கேல்குலேட் பண்ணி அதை இந்த 15,000 வந்து லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கேஷ் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த அமௌண்ட்டு கேல்குலேட் பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அன்பெய்டு பேலன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். ஸோ 41,000க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 2,050. இப்போ 15,000ல் 2,050 லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 12,950. இந்த 12,950 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ். இப்போ 41,000ல் 12,950 லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் வந்து 28,050. அதாவது டவுன் பேமெண்ட் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அன்பெய்ட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அதே சேம் 15,000. இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டவுன் பேமெண்ட்டும் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அன்பெய்டு பேலன்ஸ் 28,050க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,403 வரும். 15,000ல் 1,403 லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 13,597. அடுத்தது லெஸ் பண்ணோன்னா அன்பெய்ட் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 14,453. அதாவது டவுன் பேமெண்ட், ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இதெல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட் வந்து 14,453. இப்போ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இந்த ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும்னா, இந்த அன்பெய்டு பேலன்ஸ் 14,453 கேல்குலேட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து 15,000 இருக்குது. இந்த 15,000லேருந்து இந்த 14,453 நம்ம லெஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஹையர் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா அங்கே ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அன்பெய்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அதனால தான் நம்ம இங்கே இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து இந்த அன்பெய்டு பேலன்ஸை லெஸ் பண்ணி வரதை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வந்து 14,453, இன்ட்ரெஸ்ட் வந்து 547 வரும். இப்போ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு நில் பேலன்ஸ். இன்ஸ்டால்மெண்ட் காலம் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 60,000. அதாவது ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 60,000. தென் இன்ட்ரெஸ்ட் காலம் ஆட் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 4,000. டோட்டல் கேஷ் ப்ரைஸ் 56,000. இப்போ இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிற கேஷ் ப்ரைஸ் வந்துடும் 56,000. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட்டு சம்மில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 3 வருஷத்துக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் சேம் அமௌண்ட்டாக இருந்தது. அடுத்து செகண்ட் சம். Mohan purchases a car on hire purchase system. The total cash price of the car is ₹15,980, payable ₹4,000 down and in 3 installments of ₹6,000, ₹5,000, ₹2,000 at the end of first, second and third years respectively. Interest is charged at 5% per annum. You are required to calculate interest paid by hirer in each year. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் 15,980 கொடுத்துருக்காங்க. டவுன் பேமெண்ட் 4,000, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 6,000, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5,000, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 2,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. அதாவது ப்ரீவியஸ் சம்மில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எல்லா வருஷத்துக்கும் ஒரே அமௌண்ட்டாக இருந்தது. 15,000 அப்படின்னா 3 வருஷத்துக்கு 15,000 இருந்தது. இந்த சம்மில் என்னென்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் அமௌண்ட் வந்து வேரி ஆகுது. ஸோ அமௌண்ட் சேம் அமௌண்ட்டாக இருந்தாலும் இல்லை அமௌண்ட் வேரி ஆச்சுனாலும் நம்ம அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம்.
ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் இருக்குது, இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து 15,980. அடுத்தது டவுன் பேமெண்ட் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 4,000. ஸோ அந்த 4,000 கேஷ் ப்ரைஸ் பெய்ட்லேருந்து லெஸ் பண்ணணும். இன்ஸ்டால்மெண்ட்லேயே 4,000 வரும், டோட்டல் கேஷ் ப்ரைஸ்லேயும் இந்த 4,000 வரும். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 11,980 வரும். அடுத்தது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 6,000 உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அந்த 6,000 இன்ஸ்டால்மெண்ட் காலமில் போடுங்க. இப்போ இந்த 6,000 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கும். நம்ம வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டு தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த அன்பெய்டு பேலன்ஸ் 11,980க்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும். 11,980க்கு 5% இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. கேல்குலேட் பண்ணால் 599 வரும். 6,000ல் 599 லெஸ் பண்ணால் 5,401. ஸோ இந்த 5,401 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸு. இப்போ அன்பெய்ட் பேலன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ் லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 6,579. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 பே பண்ணுறாங்க. இப்போ இங்கே செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்கான இன்ட்ரெஸ்ட்டு இந்த அன்பெய்டு பேலன்ஸ் 6,579க்கு 5% கேல்குலேட் பண்ணால் 329 வரும். 5,000ல் 329 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 4,671. இந்த 4,671 அப்படிங்கிறது தான் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ். இப்போ லெஸ் பண்ணோன்னா அகெயின் பேலன்ஸ் வந்து 1,908 வரும். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா 2,000. ஸோ இங்கே கேல்குலேட் பண்ணுறப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட் 2,000லேருந்து இந்த அன்பெய்டு பேலன்ஸ் 1,908 லெஸ் பண்ணாலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறது தெரியும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 92 rupees. ஸோ இப்போ இங்கே வந்து நில் பேலன்ஸ் வருது. லெஸ் பண்ணால் இன்ஸ்டால்மெண்ட் காலம் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் 17,000, இன்ட்ரெஸ்ட் காலம் ஆட் பண்ணால் 1,020, டோட்டல் கேஷ் ப்ரைஸ் 15,980. ஸோ இப்போ 17,000ல் 1,020 போச்சுன்னா பேலன்ஸ் 15,980. உங்கள் கொஷின்லையும் 15,980 தான் கேஷ் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தட் என்னென்னா கொஷின்லையே இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம 2 சம் பார்த்தோம். ஒரு ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 3 வருஷத்துக்குமே சேம் அமௌண்ட்டாக இருந்தது. செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வேரி ஆயிருந்தது. அது எப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா வென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் கிவன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பர்ச்சேஸ்டு மிஷினரி அண்டர் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஃப்ரம் ஒய். த கேஷ் price of the machinery was rupees 15,500. The payment was to be made as follows. On signing the agreement rupees 3,000, first year end rupees 5,000, second year end rupees 5,000, third year end rupees 5,000. Calculate interest for each year. ஸோ இந்த சம்மில் என்னென்னா மிஷினரியோட கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டவுன் பேமெண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த டவுன் பேமெண்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆட் பண்ணால் எவ்வளோ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி கேஷ் ப்ரைஸ் வந்து ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் லெஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் கொடுக்கல. ஸோ இப்போ பர்சன்டேஜ் கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க 3,000, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 5,000, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5,000, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5,000. இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டலாக ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோனா 18,000. ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து கேஷ் ப்ரைஸை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 2,500. இப்போ இந்த 2,500 இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து 2,500. நம்ம கொஷினில் என்ன கேல்குலேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். ஸோ அது எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் நம்ம எப்போ பே பண்ணுவோம், அந்த இயரோட எண்டில் பே பண்ணுவோம். அந்த இயரோட எண்டில் பே பண்ணுறப்ப நம்மக்கிட்ட எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட்டுமே அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். அப்போ இந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்ணுறப்போ எவ்வளோ அமௌண்ட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை தவிர மீதி ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். அதே மாதிரி தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறப்ப அந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னா 3மே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்போ அந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் 15,000. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு மட்டும்தான் பே பண்ணியிருப்போம், செகண்ட் தேர்ட் பே பண்ணாமல் இருப்போம். அப்போ 10,000 அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ 5,000 அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும்.
ஸோ இப்போ இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லேருந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா இந்த 15,000 10,000 5,000லேருந்து தான் அந்த ரேஷியோவை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரேஷியோ என்ன ஆகுனா 15:10:5 அப்படின்னு வரும். எகெயின் சிம்பிளிஃபை பண்ணால் 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோ என்னன்னா இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ. இப்போ இந்த ரேஷியோ வச்சு தான் நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா காலம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்டுமே அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கே ரேஷியோ ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 3, அப்போ 3/6. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 2,500 அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணியிருந்தோம். அதாவது 3 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் சேர்த்து 2,500 கேல்குலேட் பண்ணியிருந்தோம். அப்போ 2,500 இன்டூ 3/6 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் 1,250 வரும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2/6. எகெயின் 2,500 இன்டூ 2/6. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1/6. ஸோ அப்போ 2,500 இன்டூ 1/6 போட்டோன்னா 417 வரும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் 2,500 வந்து வரணும் ஆன்சராக. ஸோ இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்கலன்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ வந்து கேல்குலேட் பண்ணி அதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ இதுலேயே இன்னொரு சம் பார்க்கலாம். 4th sum. Arul purchased machinery under hire purchase system from Mr. Balu. The cash price of the machinery was rupees 15,000. The payment for the purchase is to be made as follows. On signing the agreement, rupees 3,000. At the end of first year, rupees 5,000. At the end of second year, rupees 5,000. At the end of third year, rupees 5,000. Calculate the amount of interest included in each year. ஸோ மெஷினரியோட கேஷ் ப்ரைஸ் 15,000 கொடுத்துருக்காங்க. டவுன் பேமெண்ட் 3,000. ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு எப்படி வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே சம் மாதிரி தான். டவுன் பேமெண்ட் வந்து 3,000, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5,000, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5,000, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5,000. ஆட் பண்ணோன்னா டோட்டலாக ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 18,000. இந்த 18,000 கேஷ் ப்ரைஸ் 15,000 லெஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வந்து 3,000. இந்த இன்ட்ரெஸ்ட் 3,000 அப்படிங்கிறது என்னென்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து 3,000. இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்கல. ஸோ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணணும். இந்த இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டால்மெண்ட் நம்ம ஃபஸ்ட் இயரோட எண்டில் பே பண்ணுவோம். இது பே பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்னா இந்த 3மே அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். அப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோனா 15,000 ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். இதே வந்து செகண்ட் இயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு மட்டும்தான் பே பண்ணிப்போம், செகண்ட் இன்னும் பே பண்ணவே இல்லை. அப்போ செகண்டும் தேர்டும் ஆட் பண்ணோம் 10,000. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறப்ப இது ஒன்று மட்டும்தான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ஸை வச்சு நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். இங்கேயும் இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ என்னென்னா 3:2:1 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து இந்த 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோ வச்சு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் 3,000 வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி 3 இன்ஸ்டால்மெண்ட்டுமே அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3/6. அப்போ 3,000 இன்டூ 3/6 போட்டிங்க அப்படின்னா 1,500. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்போ 2/6 1,000. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். 1/6 500. டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் வந்து 3,000. ஸோ இதில் என்னென்னா இந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்கலன்னா நம்ம இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணணும். அடுத்தது இதே மாடலில் இன்னொரு சம் பாருங்கள். A television set cash price of which is rupees 18,000 is sold on hire purchase system for rupees 20,000 payable in quarterly installments of rupees 5,000 each. The first payment is made at the end of first quarter. Show how interest is calculated. ஸோ டெலிவிஷன் செட்டோட கேஷ் ப்ரைஸ் 18,000, அதோட ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000. இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 ஈச். அதாவது குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறாங்க. 5,000 ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்படின்னு பே பண்ணுறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் 5,000 பே பண்ணணும். ஸோ இங்கே எத்தனை குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா
Okay, so next sum, a television set cash price of which is rupees 18,000 is sold on hire purchase system for rupees 20,000 payable in quarterly installments of rupees 5,000 each. The first payment is made at the end of first quarter. Show how interest is calculated. ஸோ டெலிவிஷனோட கேஷ் ப்ரைஸ் 18,000, அதில் 20,000 வந்து அவங்க பர்ச்சேஸ். ஓகே, a television set cash price of which is rupees 18,000 is sold on hire purchase system for rupees 20,000 payable in quarterly installments of rupees 5,000 each. The first payment is made at the end of first quarter. Show how interest is calculated. Television செட்டோட கேஷ் ப்ரைஸ் 18,000, அந்த டெலிவிஷன் செட்டோட ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 20,000. குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸாக மேக் பண்ணுறாங்க. ஒரு குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு 5,000 அப்படின்னு பே பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்கல. அப்போ 5,000 குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறாங்க. அப்போ எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணியிருப்பாங்கன்னா 4 குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டோட்டலாக வந்து 20,000 கொடுத்துருக்காங்க ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸு. 20,000 டிவைட் பை 5 போட்டிங்கன்னா அப்போ 4 குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னா 5,000, செகண்டில் 5,000, தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் 5,000. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 20,000 வரும். இப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 20,000 வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 18,000. அந்த 18,000 லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2,000 வரும். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த 4 குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்க்கும் சேர்த்தி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா இந்த சம்மில் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்கல, அதனால நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணி அதை வச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4மே அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு குவார்டர்லி பே பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னா 20,000. இந்த 4மே அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்குது. அப்போ 20,000. இதே செகண்ட் குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்போ ஃபஸ்ட்டு மட்டும்தான் பே பண்ணியிருப்போம், மீதி 3 பே பண்ணாமல் இருப்போம். அப்போ 15,000. இதே தேர்ட் குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்னா ஃபஸ்ட்டு செகண்டு பே பண்ணியிருப்போம், இந்த 2 பே பண்ணாமல் இருப்போம். அப்போ டோட்டலாக 10,000. அடுத்து ஃபோர்த் குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்போ ஃபஸ்ட்டு 3 இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணியிருப்போம், இந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் பே ஆகாமல் இருக்கும். அப்போ 5,000. ஸோ இதிலிருந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ எடுக்கிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்டு 20,000, செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 15,000, தேர்டுக்கு 10,000, ஃபோர்த்துக்கு வந்து 5,000. இப்போ இதிலிருந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரேஷியோ என்ன வரும்னா 20:15:10:5. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 4:3:2:1 அப்படிங்கிற ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம முன்னாடி போட்ட அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்போ 4 இன்ஸ்டால்மெண்ட்டும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அதனால 4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4/10. இன்ட்ரெஸ்ட் வந்து 2,000 இன்ட்டு 4/10 போட்டால் 800. இதே மாதிரி செகண்ட் குவார்டர்லிக்கு போட்டோம்னா 600 வரும். தேர்ட் குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்க்கு 400, ஃபோர்த் குவார்டர்லி இன்ஸ்டால்மெண்ட்க்கு 200 வரும். ஸோ இது டோட்டலாக ஆட் பண்ணால் 2,000. இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ என்ன மெத்தடுங்கிறது கொஷினில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் என்ன ஐட்டம் இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி மெத்தடை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கேஷ் ப்ரைஸு, இன்ஸ்டால்மெண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் இருக்காது. அப்போ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதை வச்சு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். மெத்தட் when cash price is not given, cash price வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சம்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Calculate cash price of a machine from the following information. Down payment rupees 10,000, 4 annual installments at the end of each year rupees 10,000, rate of interest 5%. ஸோ டவுன் பேமெண்ட் 10,000 இருக்குது, 4 ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கு 10,000 பே பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல. அப்போது கேஷ் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடோட அந்த இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த 5% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா கேஷ் ப்ரைஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த கேஷ் ப்ரைஸ்க்கான 5% இன்ட்ரெஸ்ட்டை நான் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கேஷ் ப்ரைஸ் தெரியாது, ஸோ அதனால் அதை நான் 100 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ கேஷ் ப்ரைஸ்க்கு 5% இன்ட்ரெஸ்ட் போட்டோன்னா 5 ரூபீஸ் வரும், 100க்கு 5% போட்டோன்னா 5 ரூபீஸ் வரும். இதே அந்த வருஷத்தோட இன்ஸ்டால்மெண்ட் பே அந்த இயர் எண்டில் பே பண்ணுற இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த கேஷ் ப்ரைஸ் 100 ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் 5, இந்த ரெண்டும் இன்க்ளூட் ஆனது தான் அந்த இயரோட இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது. அப்போ எவ்வளோ வரும்னா 105.
இதை நான் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாற்றுறேன். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாற்றுறப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுனா 5/105. ஸோ இந்த 105 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, இப்போ கேஷ் ப்ரைஸில் போடுறப்ப 5/100ன்னு போடுறோம். அதே இன்ஸ்டால்மெண்ட்டில் போடுறப்ப அது 5/105 அப்படின்னு போடுறேன். ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் இன்க்ளூட் ஆனது. இங்கே நம்மளுக்கு கேஷ் ப்ரைஸ் 100 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 5. இந்த ரெண்டும் சேர்த்துனோன்னா வரது தான் இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோனா 105. சரி, ஏன் இங்கே இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சம்மில் நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அதை கேல்குலேட் பண்ணி நம்ம ஃபைனலாக கேஷ் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ் ப்ரைஸு கொடுக்கல சம்மில் அப்படின்னா இங்கே வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் போடணும். 4th இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு வரணும். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 4th இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோனா 10,000. ஸோ 10,000 இன்ட்டு 5/105. ஏன்னா இந்த 10,000 அப்படிங்கிறது இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டும் இன்க்ளூட் ஆனது தான் இந்த 10,000 அப்படிங்கிறது. அப்போது இந்த 10,000 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா 105%. எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தெரிஞ்ச போது அதனால இன்ட்டு 5 போட்டிருக்கேன். அதை தான் 10,000 இன்ட்டு 5/105 போட்டோன்னா 4th இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 476 வரும். இந்த 10,000ல் 476 லெஸ் பண்ணிட்டோன்னா கேஷ் ப்ரைஸ் வந்து 9,524. அடுத்தது 3rd இன்ஸ்டால்மெண்ட்டும் 10,000 தான். 3rd இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போடுறப்ப இந்த 4th இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் 3rd இன்ஸ்டால்மெண்ட்டோட இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கேல்குலேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போது 3rd இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறப்ப இந்த 4th இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட்டும் தான் நம்மளுக்கு அன்பெய்டாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் 3rd இன்ஸ்டால்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன். அதனால தான் ப்ரீவியஸ் 4th இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ 10,000 ப்ளஸ் 9,524 இன்ட்டு 5/105 போட்டால் 930. 10,000 930 லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 9,070. அகெயின் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போடுறப்ப ஃபஸ்ட் 4th இன்ஸ்டால்மெண்ட் 3rd இன்ஸ்டால்மெண்ட் ப்ளஸ் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி 5/105 போட்டோன்னா 1,362 வரும். 10,000ல் 1,362 லெஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் வந்து 8,638 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் போடுறப்போ சேம் அதே 10,000 தான். இங்கே போடுறப்போ 4th இன்ஸ்டால்மெண்ட் கேஷ் ப்ரைஸு, 3rd இன்ஸ்டால்மெண்ட் கேஷ் ப்ரைஸு, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கேஷ் ப்ரைஸு ப்ளஸ் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5/105 போட்டோன்னா 1,773 வரும். 10,000ல் 1,773 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 8,227. தென் டவுன் பேமெண்ட் 10,000 டவுன் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. கேஷ் ப்ரைஸில் இந்த டவுன் பேமெண்ட் வரும். இப்போ இதை இன்ஸ்டால்மெண்ட்லாம் ஆட் பண்ணோன்னா 50,000 வரும். இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 4,541. கேஷ் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா 45,459 வரும். இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் அமௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து இதே சேம் அமௌண்ட் வந்ததுன்னா நம்ம போட்டது கரெக்டு. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கேஷ் ப்ரைஸ் தெரியாது. அதனால் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான இது பர்சன்டேஜ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அந்த பர்சன்டேஜ் எவ்வளோனா 5/105 அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணி அதை வச்சு நம்ம போடுறோம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் பர்ச்சேஸ்ட் a cycle on hire purchase for ₹1,000 to be paid as follows. On signing the agreement ₹120, at the end of the first year 170, at the end of the second year 160, at the end of the last year 550. The vendor charged interest at 10% per annum on the cash value remaining unpaid cash each year. Calculate the value of cycle, cash value of cycle. ஸோ இந்த சம்மில் என்னென்னா ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ், டவுன் பேமெண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 10% சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் சேம் அதே மாதிரி தான். ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் 10% அப்படிங்கிறது என்னென்னா கேஷ் ப்ரைஸோட இன்ட்ரெஸ்ட்டு. இந்த கேஷ் ப்ரைஸோட இன்ட்ரெஸ்ட்டை நான் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். எப்படின்னா கேஷ் ப்ரைஸ் எனக்கு தெரியாது, அதனால் அதை நான் 100ன்னு அச்சீவ் பண்ணிக்கிறேன். தென் இந்த 100க்கு 10% இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணால் ₹10. அப்போது இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷம் எண்டிலே எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னா இந்த கேஷ் ப்ரைஸ் 100 ப்ளஸ் இதோட இன்ட்ரெஸ்ட் 10 இந்த ரெண்டும் சேர்த்து 110 தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுவாங்க. இதை நான் வந்து அப்படியே பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது 10/100 போட்டோன்னா கேஷ் ப்ரைஸு. அதே மாதிரி நான் இன்ஸ்டால்மெண்ட்டு கேல்குலேட் பண்ணுறப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 10 டிவைடட் பை இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டும் இன்க்ளூட் ஆனது. அப்போ இந்த ரெண்டும் இன்க்ளூட் பண்ணோன்னா இந்த கேஷ் ப்ரைஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 110. அப்போ என்ன ஆகுதுன்னா ரேஷியோ 10/110 அப்படின்னு ஆகுது. அப்போது 10/110 வச்சு தான் நம்ம கேஷ் ப்ரைஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 550.
550 into 10 divided by 110 போட்டோன்னா 50. 550 இன்ஸ்டால்மெண்ட்டில் 50 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 500. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 160. இங்கே தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ் 500 ப்ளஸ் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 160. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 10 divided by 110 போட்டோன்னா 60. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 170. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போடுறப்ப இந்த தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ், ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி 10 divided by 110 போட்டோன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 70. 170ல் 70 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 100. அடுத்தது டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் நம்ம கேல்குலேட் பண்ண தேவையில்லை. இப்போ ஆட் பண்ணோன்னா இன்ஸ்டால்மெண்ட் காலம் 1000 வரும், இன்ட்ரெஸ்ட் வந்து 180. தென் இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 820 வரும். ஸோ இது வந்து நீங்கள் லெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலமை ஆட் பண்ணியும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சம்க்கு எப்படி கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இதிலலாம் என்னென்னா அமௌண்ட் ஃபஸ்ட்டு சம்மில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் சேம் அமௌண்ட்டாக இருந்தது. செகண்ட் சம்மில் கேஷ் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணி போடுறப்போ ஒரே அமௌண்ட்டாக வந்துச்சு. 500 அப்படின்னு சொல்லி 100 அப்படின்னு ஒரே அமௌண்ட் வந்துச்சு. இப்போ அடுத்த சம்மில் பாருங்கள். மிஸ்டர் அன்பு பர்ச்சேஸ்ட் அ மெஷின் பை ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் ஃபார் ₹30,000 டு பி பெய்ட் as follows. Down payment ₹5,000. At the end of the first year 7,000. At the end of the second year ₹6,500. At the end of the third year ₹6,000. At the end of the fourth year ₹5,500. Interest is charged on the value at 10% per annum. At what value should the machine be capitalized? ஸோ 4 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டவுன் பேமெண்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இங்கேயும் சேம் அதே கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கேஷ் ப்ரைஸ் தெரியாததுனால 100 அஷ்யூம் பண்ணிவிட்டு கேஷ் ப்ரைஸ் தெரியாது, அதனால் 100 அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த கேஷ் ப்ரைஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் 10% கேல்குலேட் பண்ணால் ₹10. ஸோ அப்போ டோட்டலாக அந்த இயரோட எண்டில் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவாங்கன்னா 110. கேஷ் ப்ரைஸ் 100 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 110 பே பண்ணுவாங்க. இப்போ இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்ஸ்டால்மெண்ட்கான இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா 10 divided by 110. அந்த 110 அப்படிங்கிறது என்னென்னா கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் அங்கே 110 அப்படின்னு போட்டிருக்கோம் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணுறதுனால. அடுத்தது நம்ம ஆஸ் யூசுவல் ஃபார்மேட்டில் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 5,500 இருக்குது. 5,500க்கு 10 divided by 110 போட்டால் 500. அப்போ 5,000 வரும். அகெயின் அதே மாதிரி தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 6,000. ஸோ இங்கே ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட 5,000 ப்ளஸ் இந்த தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 6,000. இதை ஆட் பண்ணி 10 divided by 110 போட்டோன்னா 1000. லெஸ் பண்ணால் அகெயின் கேஷ் ப்ரைஸ் வந்து 5,000 வரும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இதை போடுறப்ப இந்த 2 இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இதை போட்டோன்னா 1,500 வரும். லெஸ் பண்ணால் 5,000. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 7,000. ஸோ அதுவும் இதே மாதிரி இந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 7,000 போட்டு 10 divided by 110 போட்டால் 2,000 வரும். தென் ஆஸ் யூசுவல் டவுன் பேமெண்ட். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 30,000 இன்ஸ்டால்மெண்ட் வருது. இன்ட்ரெஸ்ட் 5,000. கேஷ் ப்ரைஸ் பே 25,000. Next, ninth sum. A purchases 2 trucks on hire purchase system. He pays ₹50,000 down and ₹60,000 at the end of second year, fourth year and sixth year. Interest is charged by the vendor at 10% with 2 yearly on unpaid balance. Calculate interest paid with each installment. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா 50,000 டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணுறாரு. அது இல்லாமல் 60,000 வந்து பே பண்ணுறாரு செகண்டு, ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் இயர் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னென்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 10% சார்ஜ் பண்ணுறாங்க வித் 2 இயர்லி ஆன் அன்பெய்டு பேலன்ஸ். அதாவது 2 வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கிற அன்பெய்டு பேலன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 10% சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா இன்ஸ்டால்மெண்ட்டும் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பே பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வெண்டார் வந்து பே பண்ணுறாரு, ஹையரர் வந்து பே பண்ணுறாரு. Calculate interest paid with each installment. ஸோ இங்கே சேம் அதே மாதிரி கேஷ் ப்ரைஸ் 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 10% வரும். இன்ட்ரெஸ்டான இன்ஸ்டால்மெண்ட் வந்து 10 divided by 110ன்னு வரும். இங்கே போடுறப்ப இயர் பார்த்தீங்கன்னா 6th இன்ஸ்டால்மெண்ட். ஏன்னா 642 தான் கொடுத்துருக்காங்க, அதனால் 6th இன்ஸ்டால்மெண்ட்டு. 6th இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோனா 60,000. ஸோ 60,000 into 10 divided by 110 போட்டோன்னா 5,455. லெஸ் பண்ணால் கேஷ் ப்ரைஸ் பெய்ட் வந்து 54,545. அகெயின் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போடுறப்ப இந்த 54,545 ப்ளஸ் 60,000 இன்ட்டு 10 divided by 110 போட்டால் 10,413 வரும். அடுத்தது செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போடுறப்ப அகெயின் 60,000. அதுக்கு வந்து இந்த ரெண்டோட கேஷ் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 6th அண்ட் 4th இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ்
ப்ளஸ் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 60,000 இதெல்லாம் ஆட் பண்ணி 10/110 போட்டால் 14,921 வரும். இப்போது இந்த இன்ஸ்டால்மெண்ட் காலம் ஆட் பண்ணால் 2,30,000, இன்ட்ரெஸ்ட் பெய்ட் 30,789, கேஷ் ப்ரைஸ் பெய்ட் வந்து 1,99,211. ஸோ இதில் என்னென்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் சார்ஜ் பண்ணுறதாகவும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம முன்னாடி போட்டால் அதே சேம் இதிலையே போடுறோம். அடுத்த சம் 10th sum. A purchases a bus on hire purchase from B for rupees 2 lakh. He pays rupees 50,000 each at intervals of 2 years. B charges interest at 10% per annum at yearly rest. Calculate the amount of cash price of the bus. So bus oda higher price பார்த்தீங்கன்னா 2 lakh rupees. ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸு. ஸோ 50,000 வந்து பே பண்ணுறாரு. இன்டர்வல்ஸ் ஆஃப் 2 years 2 வருஷத்துக்கு ஒருக்கா 50,000 வந்து பே பண்ணுறாரு. அப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 2 lakh. 2 lakh டிவைட் பை இன்ஸ்டால்மெண்ட் போட்டோன்னா எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம பே பண்ணணும் 4 வருஷத்துக்கு. அதாவது 2வது வருஷம், 4வது வருஷம், 6வது வருஷம், 8வது வருஷம் அப்படின்னு நம்ம பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% சார்ஜ் பண்ணுறாங்க. அட் இயர்லி ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பே பண்ணுறாங்க. முன்னாடி சம்மில் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணாங்க. அதனால எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இந்த சம்மில் என்னென்னா வருஷம் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து 2 years ஒன்ஸ் மட்டும்தான் பே பண்ணுறாங்க. இப்போ இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறது சேம் அதே தான். ஸோ கேஷ் ப்ரைஸ் 100, இன்ட்ரெஸ்ட் வந்து 10 rupees வரும். இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னா 110. தென் அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10/110 அப்படின்னு வரும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க. இந்த 4 இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் இந்த ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3rd year, 4th year இந்த ரெண்டும் சேர்த்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5th year, 6th year இந்த ரெண்டும் சேர்த்து 3rd இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்க. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் 7th and 8th year இந்த ரெண்டும் சேர்த்து 4th இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்க. அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் 2 வருஷம் கேப்பில் பே பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்னென்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வரும். அதுவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஷினில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்னென்னா ஃபஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுவாங்க. செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் இந்த 2 வருஷத்துக்கு சேர்த்து இன்ஸ்டால்மெண்ட். அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறப்ப 3rd இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு பே பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து கடைசி வருஷம் 4th இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் இந்த 2 வருஷத்துக்கான கேஷ் ப்ரைஸு. ஸோ இப்படி வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர் வந்து 4th இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ எவ்வளோன்னா 50,000. இந்த 50,000ல் இப்போ இங்கே போட்டிருக்கிற இந்த 50,000 × 10/110 போட்டிருக்கு இல்லையா, அது எத்தனாவது வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th இயருக்கு. ஸோ இது வந்து 8th இயருக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 50,000 × 10/110 போட்டால் 4,545 வருது. ஸோ இந்த 4,545 அப்படிங்கிறது என்னென்னா இந்த 8th இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 4,545. இப்போ இதை வந்து நீங்கள் 2 year பீரியட் இன்ட்ரெஸ்ட்டில் போடக்கூடாது. ஸோ அடுத்தது 7th இயருக்கு போடணும். 7th இயருக்கு போடுறப்ப இந்த 50,000லேருந்து 8th இயரோட இன்ட்ரெஸ்ட் 4,545 லெஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் 45,454 வரும். இந்த அமௌண்ட் ப்ளஸ் 50,000 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 10/110 போட்டோன்னா 8,678 வரும். இந்த 8,678 அப்படிங்கிறது தான் இந்த 4th இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த 8,678 தான் நம்ம 50,000லேருந்து லெஸ் பண்ணோன்னா 41,322 வரும். ஏன் இந்த இடத்துல வந்து 8th இயருக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7th இயருக்கும் நான் போடுறேன் அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறாங்க. அதனால தான் நான் இந்த 8th இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி வர கேஷ் ப்ரைஸு ப்ளஸ் 7th இயரோட இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்தது இதே தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு வர்றப்போ 3rd இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5th year, 6th year இந்த ரெண்டும் இன்க்ளூட் ஆகும். அப்போ வந்து 6th இயர்க்கு போடணும். ஃபஸ்ட்டு 6th year 6வது வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு போடுறப்ப இந்த 8,000 இந்த 50,000லேருந்து 4,554 லெஸ் பண்ணிங்கன்னா 45,454 வருதா அந்த அமௌண்ட் ப்ளஸ் இந்த 7th இயரோட இந்த கேஷ் ப்ரைஸ் 41,322 ப்ளஸ் இந்த 6th இயரோட 50,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் 1,33,776 வரும். இன்ட்டு 10/110 போட்டோன்னா 6th இயருக்கான
இன்ட்ரெஸ்ட் வந்து 12,434 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் இயர் போடுறப்ப இது எல்லாத்தையுமே, அதாவது இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டிலேருந்து கேஷ் ப்ரைஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே 45,454, அடுத்து 41,322, அந்த நெக்ஸ்ட் இந்த 6th இயரோடது 50,000லேருந்து 12,434 லெஸ் பண்ணால் 37,566 வரும். ப்ளஸ் இந்த 5th இயரோட இன்ஸ்டால்மெண்ட் 50,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,74,342 இன்ட்டு 10/110 போட்டோம்னா 15,849 வரும். இந்த 15,849 அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வந்து போடணும். இப்போ 15,849 லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் கேஷ் ப்ரைஸ் வந்து 34,154 வரும். அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது 4th and 3rd இயரோடது. ஸோ 4th and 3rd இயருக்கு இதே மாதிரி கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா 21,776, கேஷ் ப்ரைஸ் வந்து 28,224. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது செகண்ட் அண்ட் ஃபஸ்ட் இயர், அதுக்கு இதே மாதிரி கால்குலேட் பண்ணோன்னா அந்த இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 26,675 வரும். கேஷ் ப்ரைஸ் 23,325 வரும். இப்போது டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 72,978 வரும். கேஷ் ப்ரைஸ் 1,27,022 வரும். தென் இந்த இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 lakh rupees. அதாவது இங்கே என்னென்னா கொஷினை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த சம்மில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் அட் 10% per annum அட் இயர்லி ரெஸ்ட் அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வருஷம் பே பண்ணுறாங்க. அதனால தான் இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இங்கே போடக்கூடாதா, இங்கே போட்டு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இங்கே போட்டு ஆட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 2 வருஷம் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதாவது 4th இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா அதில் 2 வருஷம் இன்க்ளூட் ஆகும். 7வது வருஷமும் வரும், 8வது வருஷமும் வரும். அப்போ ஃபஸ்ட்டு 8வது வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி அதை வந்து இந்த 50,000லேருந்து லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணோன்னா 45,454 வரும். தென் 7வது வருஷத்தோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 50,000. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போடணும். அதாவது என்னென்னா இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் நம்ம போடணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் ஆனது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த சம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் நம்ம போடுறோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து போட்டால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம், an asset is purchased under hire purchase agreement which provides for 5 half-yearly installments of rupees 6,000 each, the first installment being due on July 1, 2011. Assuming the applicable rate of interest is 10% per annum, calculate the cash value of the machine. இங்கேயும் என்னென்னா கேஷ் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. 5 half-yearly இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறாங்க. எவ்வளோனா 6,000 ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்படின்னு பே பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10% பர் ஆனம்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே என்னென்னா ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் பே பண்ணுறாங்க. ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்னா என்னென்னா 6 வருஷத்துக்கு ஒருக்கா. அப்போ வருஷத்துக்கு 2 தடவை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயருக்கு 10%. அப்போ எவ்வளோ வரும்னா டோட்டலாக 1 இயருக்கு நம்ம எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவோம்னா 110. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ஸ்டால்மெண்ட் 1 இயருக்கு கால்குலேட் பண்ணால் 10/110. இதே ஹாஃப் இயர்லி அப்படின்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10% அப்படிங்கிறது ஹாஃப் இயர்லி அப்படின்னா நீங்கள் உடனே இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு டிவைட் பை 2 போடக்கூடாது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கேயே இந்த 10%-ஐ இனிஷியலாக ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம 6 மந்த்ஸுக்கு மாற்றிக்கிறோம். அப்போ 6 மந்த்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்? 10% அப்படிங்கிறது 1 இயருக்கு. அப்போ 6 மந்த்ஸுக்கு அப்படின்னு போட்டோன்னா ஒன்றா இன்ட்டு 1/2 போடலாம். இல்லையா 6/12 அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு 5% ஆயிரும். 6 மந்த்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. அப்போ ஹாஃப் இயர்லிக்கு கால்குலேட் பண்ணுறப்போ 5/105 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ 5/105 அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் 5 ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 5th ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து 6,000 இன்ட்டு 5/105 போட்டால் 286. 6,000 286 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 5,714. அடுத்து 4th ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்டு 6,000. ஸோ அதுக்கு வந்து 5th ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் 5,714 + 6,000 இன்ட்டு 5/105 போட்டோன்னா 558 வரும் இன்ட்ரெஸ்ட்டு. தேர்டுக்கு அதே மாதிரி இந்த 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு 3rd ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்டோட 6,000ஐயும் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணி 5/105 போட்டால் 817 வரும். செகண்ட் ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்க்கு இந்த 3 கேஷ் ப்ரைஸு ப்ளஸ் செகண்ட் ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 6,000
ஆட் பண்ணி 5/105 போட்டால் 1064 வரும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ப்ளஸ் 6000 போட்டு 5/105 போட்டால் 1299 வரும். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா இன்ஸ்டால்மெண்ட் வந்து 30,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 4024 வரும். கேஷ் ப்ரைஸ் வந்து 25,976. 30,000ல 4024 லெஸ் பண்ணாலும் 25,976 வரும். ஸோ இது என்னென்னா இப்போ நம்ம பார்த்த மெத்தடில் எல்லாமே கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்கல. கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வென் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஆர் நாட் கிவன், அதாவது இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. கேஷ் ப்ரைஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கும், இன்ஸ்டால்மெண்ட் இருக்காது. அப்போ அந்த மாதிரி சம்க்கு எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். AAS Transport Limited purchased from Delhi Motors 3 trucks costing rupees 50,000 each on hire purchase system. Payment was to be made rupees 30,000 down and the remainder in 3 equal annual installments together with interest at 5%. Calculate interest for each year. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி கேஷ் ப்ரைஸ் கொடுக்கலன்னா அவங்க டேரெக்டாக கேஷ் ப்ரைஸ் கேல்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்க, 3 ட்ரக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு ட்ரக்கோட காஸ்ட் எவ்வளோனா 50,000. அப்போ 3 ட்ரக்கோட காஸ்ட் வந்து 1,50,000. இப்போ இந்த 1,50,000 அப்படிங்கிறது வந்து கேஷ் ப்ரைஸாக ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸாக அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேமெண்ட் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30,000 டவுன் பேமெண்ட் வந்து பே பண்ணுறாங்க. அப்போ 30,000 டவுன் பேமெண்ட் பே பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1,30,000 இருக்கும். 30,000 டவுன் பேமெண்ட் போச்சுன்னா பேலன்ஸ் 1,20,000. இந்த 1,20,000 அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஆக்சுவலாக எப்போவுமே டவுன் பேமெண்ட்டு அண்ட் தென் இன்ஸ்டால்மெண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா அமௌண்ட் வந்து கேஷ் ப்ரைஸோட ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அது ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுப்போம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் 1,50,000, டவுன் பேமெண்ட் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் இருக்கிறத 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் 1,20,000. ஸோ அப்போ இந்த சம்மில் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா கேஷ் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம வெரி ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம் இல்லையா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, கேஷ் ப்ரைஸு, இன்ஸ்டால்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கால்குலேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட் பார்த்தோம். அந்த பேசிக் மெத்தடையே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் வேறையாக வரும். இப்போ பாருங்கள், ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். கேஷ் ப்ரைஸ் எவ்வளோனா ஒரு ட்ரக்கோட காஸ்ட் 50,000, அப்போ 3 ட்ரக்கோட காஸ்ட் 1,50,000. டவுன் பேமெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 30,000. ஸோ இந்த 30,000 அப்படிங்கிறது கேஷ் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேஷ் ப்ரைஸில் 30,000, இன்ஸ்டால்மெண்ட்லேயே 30,000 வரும், இன்ட்ரெஸ்ட் வராது, டோட்டல் கேஷ் ப்ரைஸில் 30,000. இப்போ லெஸ் பண்ணோன்னா எவ்வளோ அன்பெய்டு பேலன்ஸ் வருதுன்னா 1,20,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1,20,000 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அப்போ 1,20,000 டிவைட் பை 3 போட்டால் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 40,000 வரும். அப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 40,000. இந்த 40,000 அப்படிங்கிறது கேஷ் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக 40,000 போட்டு லெஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு தெரியாது. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, இந்த கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டும் இன்க்ளூட் ஆனது தான் இன்ஸ்டால்மெண்ட்டு. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. இன்ட்ரெஸ்ட் யூஸ்வலாக ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் எந்த அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க, இந்த அன்பெய்டு பேலன்ஸுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அன்பெய்டு பேலன்ஸ் 1,20,000, அதுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணால் 10,800. அப்போது இந்த இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, இந்த கேஷ் ப்ரைஸ் 40,000 ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் 10,800 இந்த ரெண்டையும் இன்க்ளூட் ஆனது தான் இன்ஸ்டால்மெண்ட்டு. அப்போ 40,000 ப்ளஸ் 10,800 போட்டோன்னா இன்ஸ்டால்மெண்ட் வந்து 50,800 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 40,000 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 80,000 இருக்கும். இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா சேம் அதே 40,000. அப்போ இங்கே போடுறப்போ என்னது, இந்த 80,000 அன்பெய்டு பேலன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் 9% போட்டிங்கன்னா 7,200. அப்போது இந்த 40,000 ப்ளஸ் 7,200 ரெண்டையும் ஆட் பண்ணால் இன்ஸ்டால்மெண்ட் 47,200. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்பெய்டு பேலன்ஸ் 40,000 இருக்கும், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 40,000 தான். இங்கேயும் வந்து இந்த அன்பெய்டு பேலன்ஸுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 3,200. ஸோ இந்த கேஷ் ப்ரைஸ் 40,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 3,200 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இன்ஸ்டால்மெண்ட் 43,200 வரும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து இந்த அன்பெய்டு பேலன்ஸ் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது. பட் ஆனால் இந்த மெத்தடில் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கல, அதனால இந்த அன்பெய்டு பேலன்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி கேஷ் ப்ரைஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே பேலன்ஸ் எதுவும் வராது. இன்ஸ்டால்மெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 1,71,200, இன்ட்ரெஸ்ட் வந்து 21,200 வரும். இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணால் கேஷ் ப்ரைஸ் 1,50,000.
அடுத்தது இதே மெத்தடில் இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா a machine costing rupees 50,000 was purchased on hire purchase basis. Rupees 10,000 was paid on signing the agreement and the balance in 4 equal installment of rupees 10,000 each annually with interest at 5%. Calculate interest and show the amount payable on each installment. So machine order cost means cash price 50,000. So அதில் down payment 10,000 pay பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்கிறத 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 10,000 அப்படின்னு பே பண்ணுறாங்க. அப்போ 4 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 10,000 டோட்டலாக 40,000 ப்ளஸ் டவுன் பேமெண்ட் 10,000 ஆட் பண்ணால் 50,000. நம்மளுக்கு இங்கே கேஷ் ப்ரைஸ் 50,000 கொடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 50,000 தான் வருது. அப்போ என்னென்னா இந்த சம்லையும் இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ இங்கேயும் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா கேஷ் ப்ரைஸ் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து டவுன் பேமெண்ட் 10,000 லெஸ் பண்ணால் 40,000. இந்த டவுன் பேமெண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட் காலம்லேயும் போடணும். டோட்டல் கேஷ் ப்ரைஸ்லையும் இந்த அமௌண்ட் வரும். அடுத்தது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 10,000. ஸோ இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது கேஷ் ப்ரைஸை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. தென் இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டும் இன்க்ளூட் ஆனது தான். எனக்கு கேஷ் ப்ரைஸ் தெரியும், இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாது. இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கேல்குலேட் பண்ணணும். பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அன்பெய்டு பேலன்ஸ்க்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே அன்பெய்டு பேலன்ஸ் எவ்வளோனா 40,000. 40,000க்கு 5% போட்டால் 2,000. ஸோ அப்போது இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கேஷ் ப்ரைஸ் 10,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 2,000 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 12,000 வரும். இந்த 12,000 தான் இன்ஸ்டால்மெண்ட்டு. அடுத்தது லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்பெய்ட் பேலன்ஸ் 30,000. எகைன் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அன்பெய்டு பேலன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் 30,000. 30,000க்கு 5% போட்டால் 1,500. தென் இந்த கேஷ் ப்ரைஸ் 10,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 1,500 ஆட் பண்ணால் நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட். இதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணால் ஃபைனலாக நம்மளுக்கு இங்கே நில் பேலன்ஸ் வரும். இன்ஸ்டால்மெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 55,000, இன்ட்ரெஸ்ட் 5,000 வரும். இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணால் 50,000. இந்த கேஷ் ப்ரைஸ் காலம் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 50,000 தான் வரும். அந்த நெக்ஸ்ட் லாஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆன்யூட்டி மெத்தட். ஸோ இந்த ஆன்யூட்டி மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ சம் பாருங்கள். எக்ஸ் பர்ச்சேஸ்ட் மோட்டார் கார் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் பேயபிள் ₹40,000 annually for 10 years. The rate of interest is 5%. Given the present value of annuity of ₹1 for 10 years at 5% is ₹7.7217. Calculate cash price. அதாவது ஆன்யூட்டி மெத்தடில் வந்து ஆன்யூட்டி ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்யூட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறதுனா ₹1 for 10 yearsக்குன்னு சொல்லி இந்த 7.7217 கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆன்யூட்டி ஃபேக்டர் வேல்யூ. இந்த வேல்யூவால் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு கேஷ் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 40,000 கொடுத்துருக்காங்க. ஆனுவலி ஃபார் 10 years அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா 10 yearsக்கு பே பண்ணுறாங்க. அப்போ 10 இன்ஸ்டால்மெண்ட் வரும். அப்போ இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 40,000 டிவைடட் பை 10 போட்டோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டால் நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் வந்து 4,000. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ₹4,000 பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது கேஷ் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் இன்டூ இந்த ஆன்யூட்டி ஃபேக்டர். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் இன்டூ ஆன்யூட்டி ஃபேக்டர் போட்டோன்னா 30,886.8 வரும். இது என்னென்னா ஒரு வருஷத்துக்கு 30,886.8. ஒரு வருஷத்துக்கு அவங்க பே பண்ணுற ப்ரைஸ் வந்து 30,886.8. இங்கே நம்ம டோட்டலாக எத்தனை வருஷத்துக்கு பே பண்ணுறோம்? 10 yearsக்கு. அப்போ இன்டூ 10 years போட்டோன்னா நம்மளுக்கு வந்து 10 yearsக்கு கேஷ் ப்ரைஸ் எவ்வளோனா 3,08,868 வரும். ஸோ இந்த ஆன்யூட்டி மெத்தடில் இந்த ஆன்யூட்டி ஃபேக்டர் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இது ஆன்யூட்டி மெத்தட் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த 5 மெத்தட்லையும் எந்த சம்முக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கொஸ்டினை பார்த்து தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னா அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செகண்ட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இருக்காது. தேர்ட் மெத்தடில் கேஷ் ப்ரைஸ் இருக்காது. ஃபோர்த் மெத்தடில் இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆன்யூட்டி மெத்தட் அப்படின்னா ஆன்யூட்டி ஃபேக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம தான் எந்த மெத்தடுக்கு எந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். Thank you for watching the video.